மன்னாரில் ஆரம்பமானது விடத்தல் தீவு பன்னாட்டு மாநாடு. நாட்டில் இதுவரை 66 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு, பலர் மரணம். கொத்தலாவல பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கையில் அனுரஹருணிடையே கருத்து வேறுபாடு. 323 கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் என பாராளுமன்றில் தெரிவித்தவர்கள் விசாரணையில் வாக்குமூலம் அளிக்க தயங்குவது ஏன்? அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேள்வி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மறைக்க எதுவுமில்லை, பிரதமர் ஹருணி தெரிவிப்பு. புதிய விடயங்கள் வெளியிடப்படும். மக்களின் வாழ்க்கை தரத்துக்காக அரசியல் அதிகாரமும் அரசு அதிகாரிகளும் கூட்டாக செயற்பட வேண்டும், ஜனாதிபதி. வவுனியா கூமாங்குளத்தில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை, மக்கள் கொந்தளிப்பு. பறிக்கப்படுகிறதா பிள்ளையான் பதவி? புதிய அவதாரம் எடுக்கும் கருடா. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு கிராமத்தின் பன்னாட்டு மாநாடு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணியளவில் மன்னார் நகர மண்டபத்தில் ஆரம்பமானது. குறித்த மாநாடு விடத்தல் தீவு கிராமத்தைச் சேர்ந்த துறைசார் வல்லுநர்கள், கல்விமான்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்துக்காக பணியாற்றும் நபர்கள் ஒன்று சேரும் ஒரு அரிய சந்திப்பாக இந்த நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. குறித்த நிகழ்வு 2வது நாளாக இன்று சனிக்கிழமையும் இடம்பெறும். மேலும் இம்மாநாடு பொருளாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல், சமயம், கலாச்சாரம், பண்பாடு மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் நடைபெறும் நிகழ்வுகளை ஆய்வு செய்து ஆவணப்படுத்துவதோடு இவ்விடயங்களில் பரஸ்பர புரிதலை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் ஒரு முக்கிய அமர்வாகவும் இடம்பெற்று வருகிறது. 2025 ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் 66 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் 37 பேர் உயிரிழந்துள்ளனர், மேலும் 37 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவற்றுள் 48 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பலுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். அத்துடன் பாணந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் சுமார் 5 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்களும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுமான குடுசலிந்து மற்றும் பாணந்துறை நிலங்க ஆகியோருக்கு இடையிலான தகராறு காரணமாக பாணந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்திலிருந்து வவுனியா தெற்கு வலயத்தில் கற்பிக்கும் 70 ஆசிரியர்கள் வேறு மாகாணங்களுக்கு செல்ல விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் வவுனியா தெற்கு வலய செயலாளர் வசந்தரூபன் தெரிவித்துள்ளார். வவுனியா தெற்கு வலயத்தின் ஆசிரியர் இடமாற்ற சபை கூட்டம் தொடர்பில் பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வருவதற்கான இடமாற்றம் சம்பந்தமான இடமாற்ற சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் வவுனியா தெற்கு வலயத்திலிருந்து 52 சிங்கள மொழி ஆசிரியர்களும் 18 தமிழ் மொழி மூல ஆசிரியர்களும் மாகாணத்தை விட்டு வேறு மாகாணங்களுக்கு செல்வதற்கு விண்ணப்பித்துள்ளனர். இந்த விண்ணப்பங்கள் மாகாண இடமாற்ற சபை ஊடாக விரைவில் பரிசீலிக்கப்படும். அத்துடன் வடக்கு மாகாண வலயங்களுக்கு இடையில் இடமாற்றம் பெறுவதற்கு வவுனியா தெற்கு வலயத்தில் இருந்து 22 தமிழ் மொழி மூல ஆசிரியர்களும் ஒரு சிங்கள மொழி மூல ஆசிரியருமாக 23 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அதனை வவுனியா தெற்கு வலய இடமாற்ற சபை பரிசீலனைக்கு எடுத்து தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டுள்ளது. இந்த தீர்மானங்கள் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இறுதி முடிவுகள் வலய இடமாற்ற சபை தீர்மானத்தையும் கருத்தில் கொண்டு மாகாண இடமாற்ற சபையினால் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு அது தொடர்பான தகவல்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் தீர்மானத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையில் கருத்து வேறுபாடு நிலை வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் நூற்றுக்கணக்கான தேசிய மாணவர்கள் கற்று வரும் நிலையில் இந்த இடத்துக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்வதற்காக கடந்த மே மாதம் 21ஆம் தேதி பல்கலைக்கழக மருத்துவ பீட இணையதளத்தில் விண்ணப்பம் கூறப்பட்டது. ஆனால் மறுநாள் 22ஆம் தேதி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுர ஜெயசேகர் இதன் பின்னர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு பாதுகாப்பு படையினர் மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள் மாத்திரமே இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அரசாங்கம் இவ்வாறு திடீரென வெளியிட்ட அறிவிப்பால் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க காத்திருந்த மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளானார்கள். இவர்கள் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு பணம் செலுத்தி கல்வி கற்பதற்கு பல்கலைக்கழகங்களில் மருத்துவ பீடம் ஆரம்பிப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். இதன் காரணமாக
ஜெய்டம் பல்கலைக்கழகம் நிறுத்தப்பட்டது. அதேபோன்று 2002 ஆஸ்திரேலியாவின் மொனாஸ் பல்கலைக்கழகத்தை நாட்டுக்கு கொண்டுவரும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. தற்போது கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் தேசிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதை நிறுத்த வேண்டும், நடவடிக்கை மூலம் அவர்கள் மீண்டும் தங்களின் பழைய கொள்கையை ஆரம்பித்துள்ளார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் இந்த விடயத்தில் உறுதியாக இருந்து இந்த பல்கலைக்கழகம் படையினருக்கு மாத்திரம் உயர்கல்வியை கற்றுக்கொள்ளும் இடமாற்றம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வந்த போதிலும் இறுதியில் ஜனாதிபதி தலையிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளார். என்றாலும் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையில் இது தொடர்பில் இடம்பெற்று வரும் பனிப்போர் காரணமாக மாணவர்களை பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் இவ்வாறான தீர்மானம் எடுக்கும் போது அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தீர்மானம் எடுத்து நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் கொள்கலனில் இருந்ததாக பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு குறிப்பிட்டார்கள். இது உண்மையாயின் ஏன் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க அச்சமடைய வேண்டுமென்று பொய்யுரைத்ததாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது விசாரணைகளுக்கு செல்லுங்கள். பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு எதுவும் குறிப்பிட முடியாது, பொய்யுரைக்கவும் முடியாது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட அமர்வின் போது பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் தயாசிரி ஜெயசேகர முன்வைத்த விடயங்களை சுட்டிக்காட்டி உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்துக்குள்ளும் பேச்சுரிமையை பயன்படுத்தி கொண்டு வெளியிலும் பொய்யுரைக்கிறார்கள். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டார்கள். அது குறித்து எவ்வாறு விசாரிக்காமல் இருக்க முடியும்? விசாரணைகளுக்கு செல்ல இவர்களின் அச்சமடைகிறார்கள். பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு எதுவும் கூற முடியுமா? பொய்யுரைக்க முடியுமா? 323 கொள்கலன்கள் விடுவிப்புக்கு நான் அனுமதி வழங்கியதாக குறிப்பிடும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கிறேன். கடந்த ஜனவரி மாத காலப்பகுதியில் இந்த கொள்கலன்கள் மேல் மாகாண ஆளுநருடையது என்று அனைவரும் குறிப்பிட்டார்கள். பாராளுமன்றத்தில் அதை குறிப்பிட்டு கூச்சலிட்டார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் தற்போது அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை என குறிப்பிடுகிறார்கள். 5 மாதங்களுக்கு பின்னர் இந்த கொள்கலன்களை நான் விடுவித்ததாக குறிப்பிட்டார்கள். நான் விடுவித்திருந்தால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள், வழக்கு தாக்கல் செய்யுங்கள். அரச நிதியை மோசடி செய்தது நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. இந்த பாரதூரமான குற்றச்சாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். கொள்கலன் விடுவிக்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது. அமைச்சர் என்ற வகையில் எனக்கு குறித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை நான் பயன்படுத்துவதில்லை என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் வெளிவரும் புதிய விடயங்கள் தேவையான நேரத்தில் மக்களுக்கு அறிவிப்போம். இதில் மறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு எதுவும் இல்லை என பிரதமரும் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சமிந்த விஜயசிறி தனது கேள்வியில் இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவின் எண்ணிக்கை எத்தனை, அந்த ஆணைக்குழுக்களினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விடயங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புலனாய்வு செய்து விசாரணை மேற்கொள்ள ஒரு ஆணைக்குழுவை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணைக்குழுவில் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனப் சில்வா, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நிசங்க பந்துல கருணாரத்ன, மேன்முறையீட்டு நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி நிகால் சுனில் ராஜபக்ச, மேல் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அத்தபதுல் எனகே, ஓய்வு பெற்ற அமைச்சு செயலாளர் WNRM அதிகாரி ஆகியோர் அடங்குகின்றனர். இந்த ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை 2021 25 பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தற்போது சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது. இதன் பிரகாரம் சட்டமாதிபரால் பரிந்துரைக்கப்பட்டு இறுதி பரிந்துரை அடிப்படையாக கொண்டு எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அரசாங்கம் பின்வாங்காமல் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு ஜனாதிபதி விசாரணை குழுவினால் வழங்கப்பட்டிருக்கும் பரிந்துரை தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனை பிரகாரம் முறையாக செயற்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசியல் அதிகாரமும் அரசு அதிகாரிகளும் ஒரு கூட்டு பொறிமுறையின் அங்கமாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். ஹம்பாந்தோட்டை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் காலை நடைபெற்ற ஹம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். யாரும் தனித்தனியாக செயல்பட முடியாது என கூறிய ஜனாதிபதி மக்களுக்காக அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு அனைவரின் ஆதரவையும் கூறினார்.
மாவட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதோடு விவசாயம், மீன்பிடி, சுகாதாரம், கல்வி, கிராமிய வீதி, காணி, நீர்ப்பாசனம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் வெற்றி குறித்தும் ஆராயப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அமைச்சுக்கள், துணைக்கழகங்கள் மற்றும் நிறுவன மட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள், இதுவரை தொடங்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் அந்த நிதியை பயன்படுத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை மின்சார சபையின் அலட்சிய போக்கால் பாரியளவு விபத்து ஏற்படும் அபாயத்தில் ஏனையின் மற்றும் ஆணையரவு உப்பள வீதி காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மேலும் தெரிய வருவது, ஆணையரவு உப்பளத்தின் முன்பக்கம் உள்ள இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்கம்பம் சரிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. அதாவது பாரியளவு மின் இணைப்பினை கொண்ட இந்த மின்கம்பமானது கடந்த காலத்தில் ஏற்பட்ட காற்று தாக்கத்தால் கிட்டத்தட்ட 80% முறிந்த வண்ணம் காணப்படுகிறது. முறிந்த மின்கம்பமானது இருபுறமும் உள்ள மின்கம்பத்தின் இணைப்பின் பலத்தில் விழாமல் உள்ளது. ஆனால் தற்போது காற்றின் தாக்கம் அதிகளவு ஏற்பட்டால் மின்கம்பம் கீழே விழுந்து ஏற்படும் அபாயம் உள்ளது. அது மட்டுமன்றி ஏனையின் வீதியில் பாரியளவு வீதி விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் எந்நேரமும் மின்கம்பம் கீழே விழும் நிலையில் காணப்படுகிறது. அந்த வீதி வழியாக பயணிக்கின்ற பயணிகள் பயந்தபடியே பயணிக்க வேண்டிய நிலைமையில் உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் இதுவரை ஆணையரவு உப்பளத்தாலும் இலங்கை மின்சார சபையாலும் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா கூமாங்குளத்தில் தமிழ் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வீட்டுக்கு பொருட்கள் வாங்கிச் சென்ற தமிழ் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் பண்டார என்ற போலீஸ் பேத்தகடு மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளையானின் முக்கிய சகா எனப்படும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த கைதுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இந்த நிலையில் தற்போது பல அரசியல் பிரமுகர்களின் முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை விடுதலை புலிகள் கருணா பிளவின் பின்னர் அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் பெரும் அச்சத்துக்குரிய மாவட்டங்களாக அந்த காலத்தில் காணப்பட்டன. அக்கால பகுதியில் மக்களுக்கு உண்மையாக பேசியவர்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள். எனவே தற்போது இனிய பாரதியினுடைய கருணாவின் முக்கிய சகாவாக செயற்பட்டவர் பிள்ளையானின் பிற்பட்ட காலத்தில் பிள்ளையானுக்காக செயற்பட்டவராக காணப்படுகிறார்கள். எனவே தற்போது இவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கருணாவின் நிலையும் கேள்விக்குறிக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.